பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த செய்தியை பார்க்கிறவர்களை, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உதவி செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியம் செய்வாராக. தேவன் நம்மோடு இடைபடுவாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்து திருநாமம் மகிமைப்படும்படி பரிசுத்தமான இந்த வேளையிலே, பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனையில் அலங்கார வாசல் தேவாலயத்தில் கூடி வந்தவங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து பெருகவே பெருக செய்வாராக. ஏவிஎல் டிகேமிசிக்கு மூலம் உலகம் முழுவதும் பார்த்து கொண்டிருக்கிற அன்பு உள்ளங்களுக்காக, கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக, விசுவாசிக்கிற யாவருக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணப்பட தேவன் உதவி செய்வாராக. இந்த நாளிலே தேவன் நம்மோடு இடைவிடும்படி அவர் கொடுத்த வார்த்தைகளை நாம் தியானம் செய்யும்படி, முதலாவது வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டின தேவகுமாரன் ஏசாயாவின் புத்தகம் 58:11 வாசிக்கலாம். கர்த்தர் நித்தம் உன்னை நடத்தி மகாவரட்சான காலங்களில ஆத்மாவை திருப்தியாக்கி கரங்களை தட்டி தேவ சமூகத்துல எல்லாரும் வாக்கு தத்தங்களை தேவனுடைய கிருபை நாம் என்ன செய்யணும்? சுதந்திரித்து நம்ம ஜெபிக்கணும். என்ன சொல்லுவேன்? செய்தியை கேட்கிற கர்த்தர் பிள்ளைகளை, கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகாவரட்சண காலங்கள்ல உங்க ஆத்மாவை திருப்தியாக்கி எலும்புகளை நிலமுழுதாக்குற. எலும்பு என்ன பண்ணணும்? நம்ம உடம்புல எலும்பு ஓடி உழைக்க எலும்பு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? கர்த்தருடைய கிருபைனால நம்ம எலும்பு என்ன பண்ணணும்? ஸ்ட்ராங்கா இருக்கணும். பட்டுனே இருந்த கூடாது. எலும்புகளை நிலமுள்ளதாக்குற நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரூற்று போல வைப்போம்னா நம்ம என்ன செய்யணும்? கடவுளுடைய கிருபை நம்மளை பிரயாசப்பட்டு உழைச்சி தேவ சமூகத்துல ஜெபிச்சு கடவுளுடைய கிருபையை கடக்கும் போது நம்ம வாழ்க்கையில தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. வாசிக்கலாம். தேவ சமூகத்துல காத்தபோது மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம், மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 9ஆம் அதிகாரம் 24, 25 ஒரு எடுத்து தியானிக்கலாம். விலகுங்கள், இந்த சிறு பெண் மரிக்கவில்லை, நித்திரையா இருக்கிறாள் என்றார். அதற்காக அவர்களை பார்த்து நகைத்தார்கள். ஜனங்கள் வெளியே துரத்தப்பட்ட பின்பு அவர் உள்ளே பிரவேசித்து அந்த சிறு பெண்ணின் கையை பிடித்தார். உடனே அவள் எழுந்திருந்தாள். அல்லேலூயா. கண்களை மூடி அவரை நோக்கி அவரை நோக்கி பார்த்த முகமெல்லாம் பிரகாசம் அடைந்தது. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அலங்கார வாசல் தேவாலயத்துல மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 24, 25 கர்த்தருக்கான கண்ணுக்கு கர்த்தனை கொடுத்த வெளிச்சத்துக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற தேவனே, மரித்து போன மகளுடைய கையை தொட்ட தேவன் நீங்க, இருளை வெளிச்சமாக்குற தேவன் நீங்க, இல்லாததை இருக்கிறதாக மாற்றுகிற தேவன் நீங்க, முடிந்து போனது அவ்வளவுதான் என்று சொல்லி மனிதன் நினைக்கும் போது இல்லை நான் துவங்கி வைக்கிறேன் என்று துவக்கத்தை கொடுக்கிற தேவன் நீங்க ஆண்டவரே. அப்படியா இந்த நாளிலே கர்த்தாவே இந்த வார்த்தைகளை தியானிக்கும் போது அடியனுக்கு மறைபொருளை வெளிப்படுத்த முடியும். உலகமெல்லாம் கேட்கிற இந்த செய்தி ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆசீர்வாதங்கள் செழிக்க உதவி செய்கிறாங்க. எங்கெல்லாம் இந்த வார்த்தைகளை கேட்கிறார்களோ அந்த இடமெல்லாம் பரிசுத்தமாக்கப்படட்டும். எந்த தேசங்கள்ல, எந்த நாடுகளில கர்த்தாவே ஆண்டவரே, கம்ப்யூட்டர் மூலமாக, லேப்டாப் மூலமாக கர்த்தாவே, டிவி மூலமாக, செல்போன் மூலமாக கர்த்தாவே, இன்னும் அநேக தியேட்டர்கள் மூலமாக பார்க்கிற கர்த்தாவே, ஒவ்வொரு இடமும் ஆஸ்வதிக்கப்பட உதவி செய்யும். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆஸ்வதிக்கப்பட இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல நண்பு தேவ பிள்ளைகள்,
சம்பவத்தை பாக்குறீங்க. தேவ கிருபையினால எப்படி விலகுங்கள். என்னடா அங்க ஒரு மரண செய்தி. அங்க என்ன செய்தி? மரண செய்தி. ஒரு சின்ன பெண்ணு செத்துட்டாங்க. வீட்டுல கூட என்ன பண்றாங்க? எல்லாம் அழறாங்க. மேளம் வாசித்து நிற்கிறாங்க. எப்படிப்பட்ட மேளம்? ஒப்பாரி மேளம். பயங்கரமான வந்து வாத்தியங்கள் எல்லாம் வாசித்துன்னு இருக்கிறாங்க. ஜனம் கூடி போச்சு. ஜனமெல்லாம் அழுது கொண்டு இருக்கிறாங்க. இப்போ 23ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, இயேசுவானவர் தலைவனுடைய வீட்டிலே வந்து தரை ஊதுகிறவர்களையும் இறைகிற ஜனங்களையும் கண்டு, யாருடைய? ஒரு தலைவர் வீடு. தலைவர் வீட்டுல ஒரு பொண்ணு செத்து போச்சு. இல்லையா? ஊருக்கு நீ தலைவரா இருக்கலாம், செத்த பிள்ளைய உன்னால காப்பாற்ற முடியுமா? ஒண்ணும் பண்ண முடியாது. இல்லையா? நீ என்ன ஊரு உலகத்தில் உள்ள பதிவு ஒண்ணா நீ வச்சுக்கலாம், சில காரியத்தை உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. இல்லையா? இயேசு வர, இயேசு வந்து விலகுங்க, இந்த சின்ன பொண்ணு மறிக்கல, நிச்சயம் இருக்கிறான்னா அதற்கு அவங்க பார்த்து என்ன பண்ண, எல்லாம் சிரிச்சான். அதை அவர் கண்டுக்கல. ஜனங்களை வெளியே துரத்தப்பட்ட பின்பு அவர் உள்ளே பிரவேசித்து அந்த சிறு பெண்ணின் கையை பிடிச்சார். கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் கையை பிடிச்சா செத்து போனவங்க மாத்திரமல்ல, ஒன்றுக்கும் உதவாதவர்களை கூட ஆண்டவர் கைபிடித்து தூக்குவாரானால் அவன் வாழ்க்கை செழிக்கும், சிறக்கும், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அப்ப கடவுளுடைய கிருபை என்னன்னா, செத்த சரீரங்களை கூட வாழ்வு இல்லை, வாழ்க்கை இல்லை, நமக்கு அவ்வளவுதான் கூடி குறுகிறவர்களுக்கு கூட வாழ்க்கையில ஆண்டவர் என்ன செய்தாரு? வெளிச்சமா பிரகாசிக்கும்படி கர்த்தர் செய்கிறார். இந்த செய்தி கேட்கிற தேவ பிள்ளைகளை, ஒருவேளை அவ்வளவுதான், இந்த பிசினஸ் முடிவு போச்சு, அவ்வளவுதான், அவ்வளவுதான், இனிமே நம்ம வீட்டுல ஆசீர்வாதம் வராது, அவ்வளவுதான், இனிமே இதுக்கு முடிவு அவ்வளவுதான் சொல்லி ஒருவேளை கூனி குறுகிற கர்த்தருடைய பிள்ளைய, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைய, ஊழியம் செய்யற பிள்ளைய, விசுவாச பிள்ளைய, என் வாழ்க்கையில என்னைக்கு விடிவு காலம் வரும்னு சொல்லி காத்திருக்கிற பிள்ளைய, எத்தனையோ ஆண்டு காலம் நான் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறேனே, என் வாழ்க்கையில ஏன் ஒரு பெரிய காரியம் நடக்கலன்னு நீ கூனி குறி கொண்டு இருக்கிற பிள்ளைய, பயப்படாத. முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சா கூட அவர் வந்தா துவங்கி வைப்பாரு. கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வந்தா என்ன பண்ணுவாரு? துவங்கி வைப்பாரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம், நல்ல அழகான ஃபேமிலி, 2 பேருமே புருஷன் மொண்டி 2 அழகான இருந்தவங்க. ஒரு குழந்தை இருக்குது. கணவன் மணிக்குள்ள கருத்து வேறுபாடு. ஒரு மிடில் கிளாஸ் தான், ஒரு ஒரு பெரிய பணக்காரர் இல்ல, ரொம்ப ஏழைங்க இல்ல, ஆசீர்வதிக்கப்பட்ட. இப்ப என்ன நடந்தது? கர்த்தருடைய கிருபையினால அவங்களுக்குள்ள ஒரு பிரிவினை வந்துருச்சு. விவாகரத்து வரைக்கும் போயிட்டாங்க. எவ்வளோ பேர் சொல்றாங்க, அது ஒருத்தருக்குள்ள அந்த மனஸ்தாபம், சண்டை பெருசாகுது. ஆனா கடவுளுக்குள்ள அவங்க ரட்சிக்கப்பட்டவங்க இல்லை. ஆனா நம்ம ரொம்ப நேசிக்கிறவங்க, எது வந்தாலும் நம்ம கிட்ட ஆலோசனை கேட்பாங்க. அப்பப்போ எப்போதை கேட்டாங்கன்னா ஜெபம் பண்ணிப்பாங்க. அண்ணா நகர்ல இருக்கிறாங்க. போனோம், பார்த்து கேட்டாங்க, இந்த மாதிரி சொன்னாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனா அவங்க வார்த்தையில கண்ணில் பார்க்கறேன், இவங்களுக்கு உண்மையிலே பிரி நின்ற அந்த எண்ணம் இல்லை, வாக்குவாதம் தான், ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழ்படுதல் இல்லை. அப்போ அவங்க கிட்ட பேசுறோம், ஆண்டவரை பத்தி சொல்றோம். நீ பிரிஞ்சு போனா பெண்ணே உன் நிலைமை என்ன நடக்கும், ஆனா உன் நிலைமை என்ன நினைக்கும்? ஏன்னா நீங்க 2 பேரையும் கர்த்தர் வந்து ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களை இணைச்சிருக்கிறாரு. அவங்களுக்கு புத்திமதி சொல்லி இந்த விவாகரத்து இந்த விடுதலை ஆகி கடவுளுடைய கிருபையினால அந்த மனஸ்தாபம் எல்லாம் 2 பேரும் ஒப்புருவாகி பிரிந்து போக நினைச்சு கடந்து போனவங்களை கர்த்தர் என்ன செய்தாரு? இணைச்சு ரட்சிக்கப்பட வச்சு இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. அன்னைக்கு இருந்த ஆசீர்வாதத்தை கூட இன்னைக்கு இன்னும் வெளியேற பெற்ற ஆசீர்வாதங்களா தேவன் நிலைத்திருக்கிறது. முடிந்தது அவ்வளவுதான் அப்படின்றவங்கள கூட அன்று என்ன செய்யறாரு? வாழ வைக்கிற தேவன். வாசித்து பாருங்க, அது 9ஆம் அதிகாரம் 27, 28 வாசிங்க.
இயேசு அவ்விடம் விட்டு போகையில 2 குருடர் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டாங்க. அவர் வீட்டுக்கு வந்த பின்பு அந்த குருடர் அவ்விடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. 2 குருடர்கள் என்ன செய்யறாங்க? ஆண்டவரை பார்த்து கேட்கிறாங்க, ஆண்டவரே தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும். அவர் என்ன பண்றாரு? இவங்க ஜெபம் பண்ணுகிறாங்க, அவர் வீட்டுக்கு போயிட்டாரு. ஆனா அவங்க என்ன செய்யல? நின்னு இல்ல, கண்ணு தெரியலன்னு நின்னு இல்ல, விலை வேணும்னு நின்னு இல்ல, தடன்னு நின்னு இல்ல, சண்டைன்னு நின்னு இல்ல, வருமானு நின்னு இல்ல, நினைச்சது கிடைக்கலையேன்னு நின்னு இல்ல, நாங்க ஜெபம் பண்ணமோ எங்களுக்கு மறு உத்தரவு தரலையேன்னு அவங்க நின்னு இல்ல. அவங்க என்ன செய்றாங்க? வீட்டை தேடி போறாங்க. எந்த வீடு? ஆண்டவர் இருக்கிறது எந்த வீடு? ஜெப வீடு, அலங்கார வாசல் ஜெப வீடு. ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிற ஜெப வீடு. அந்த ஜெப வீட்டிலே ஆண்டவர் போயிட்டாரு, அதை தேடி போறாங்க. பரவாயில்ல சொல்லிட்டு பிரயாசப்பட்ட 2 குருடர்களும் வராங்க. எங்களுக்கு இறங்குங்க. ஆண்டவர் கேட்கிறாரு, கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதா. இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டுன்னு நீங்க முதல்ல விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் என்ன கேட்கிறாரு? உங்களுக்கு விசுவாசம் இருக்குதா? உன்னையே கேட்டுவார், உனக்கு விசுவாசங்கதா? ஆத்துமாவே உனக்கு விசுவாசங்கதா? ஆண்டவர் இல்லாததை இருக்கிறதா செய்யறவரு. கண்ணு தெரியாதவங்களுக்கு எந்த ஸ்கேனும் எடுக்கல, எந்த ஊசியும் போடல, எந்த ஆபரேஷனும் பண்ணல, கண்ணு தெரிஞ்சது. அலங்கார வாசல் தேவாலயத்துல முன்னால கூனி குறுகி உட்கார்ந்து இருந்த சப்பானிய தேவன் வந்து நடக்க செய்தாரு. தன் தாயின் கருவில பிறந்தது முதல்ல நடக்க முடியாதன்னு நடக்க செய்தாரு. குருடனுக்கு பார்வை கொடுத்தாரு. இப்ப செத்து போன பொண்ணை கையை பிடிச்சாரு. அவர் மேல இந்த வல்லமை புறப்பட்டு போய் செத்த பொண்ணு எழுந்து உட்கார்ந்துக்குது. கருவுடைய கருவினால. உன்னை கேளு, உனக்கு அந்த விசுவாசம் இருக்குதா? இருக்குதா? விசுவாசம் இருக்குதா? உன்னை கேளு, உன்னை நீயே கேளு. இந்த செய்தியை பார்க்கிற விசுவாசம் இருக்குதா? விசுவாசத்தினால் வராதது யாவும் பாவமே என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். விசுவாசிக்கிறவனுக்கு சகலமும் கைகூடும் என்று வேதத்துல வாசிக்கிறோம். உனக்கு பேரே விசுவாசித்தானே, உனக்கு பேரே விசுவாசித்தானே. நீ விசுவாசிக்கிறியா? எப்படி விசுவாசிக்கிற? இல்லாததை இருக்கிறதா விசுவாசிக்கணும். அப்படி இல்லாதத வராதத என் தேவனே நீ எனக்கு தர வல்லவரா இருக்கிறன்னு சொல்லி ஜெபத்துல அப்பாவை நீ நோக்கி கேட்கும் போது அவர் இல்லாததை இருக்கிறதா உன் கண்ணு காண மாத்திரமல்ல, அதை நீ அனுபவிக்கும் கர்த்தர் உனக்கு கொடுக்க வல்லவரா இருக்கிறா. கரங்களை தட்டி தேவ சமூகத்துல அல்லேலூயா அல்லேலூயா. அதைத்தான் கேட்கிற. உங்களுக்கு கண் பார்வை வருவதற்கு என்னால முடியுமான்னு கேட்டா நிச்சயமா முடியும் ஆண்டவரே. நான் விசுவாசிக்கிறேன். அப்போ வாசிங்க தேவ சமூகத்துல 29, 30 வாசி பாருங்க. அப்பொழுது அவருடைய கண்களை அவர் தொட்டு உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆகக்கடவது என்றார். உடனே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. இத ஒரு வாரம் அறியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருந்து சொல்லி இயேசு அவளை கண்டிப்பா கட்டளையிட்டார். அல்லேலூயா. இப்ப என்னன்னா ஆண்டவர் போறாரு. கண்ணுல தான் பிரச்சனை. கண்ணை போய் தொடுறாரு. அல்லேலூயா. கண்ணை போய் என்ன பண்றாரு? அவரு கை செத்த பெண்ணை கையை பிடிச்சாரு, உயிரோடு வந்துடுச்சு. அல்லேலூயா. எல்லாம் மேலாட்சிந்தமும் ஆடனமும் பாண்டமும் எல்லாம் போயிட்டான் வீட்டுக்கு. என்னன்னு சொன்னா இயேசுன்னு ஒருத்தர் வந்தாரு, செத்து போன பொண்ணு உயிரோடு எழுப்பிட்டு போயிட்டாரு, எங்களுக்கு என்ன அங்க வேலை அப்படின்னு மேலாட்சிவன் ஓதனவன்
பாண்டவன் ஆண்டவன் எல்லாம் போயிட்டான். அல்லேலூயா. இப்போ செத்து போனவங்கள அடக்க ஆராதனைக்கு கொண்டு போனோம், பாக்ஸ் திரும்பி போகுது. அடக்கம் ஆராதனைக்கு வந்த பாக்ஸ் வெறும் பாக்ஸா வீட்டுக்கு, வண்டி திரும்பி போகுது. அங்க வந்தது நடக்கணும் எல்லாம் எதிர்பார்த்தவங்க எல்லாம் அங்க ஆச்சரியம். இயேசுநாதரை பத்தி பயங்கரமா சாட்சி பரவ. குருடுங்க வராங்க, கண்ணை தொட்டாரு. சிறுவெண்ண கைய தொட்டாரு, குருடருடைய கண்ணை தொடுறாரு. எப்படி சொல்லி ஜெபிக்கிறாரு? உன் விசுவாசத்தின் இயேசுவின் நாமத்தில் அவிவிசுவாசத்தை கொண்டு வருகிற பொல்லாத அவிவிசுவாசத்தை கொண்டு வருகிற பொல்லாதாவே எல்லை விட்டு வெளியே கடந்து போ. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை டிஸ்டர்ப் பண்றாங்க. அவிவிசுவாசத்தை தூண்டுகிற பொல்லாதாவே தொட்ட உடனே என்னாச்சு? கன்றப்ப படபடபட அடிக்குது. கன்றப்ப படபடன்னு அடிக்குது. கண்ணு தெரியுது. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. கண்ணுல இருந்து கண்ணீர் வருது. ஓ, கர்த்தருடைய கிருபைனால ஆவியானவருடைய நாமத்தை பயன்படுத்துறாங்க. ஏசப்பா, நான் தான் சொன்னேனே, உன் கையில வல்லம் உண்டு, உன் கையில வல்லம் உண்டு. உன் கையை ஒரு முறை ஒரே ஒரு முறை என் கண்ணு மேல வச்சேன், என் கண்ணுக்கு பார்வை வந்துடும்ப்பா. என் தேவனை, உன் கையை என் கடன் மேல கர்த்தருடைய கிருபையில வச்சேன், ஆண்டவரை கடன் மாறிடையா. உன் கையை என் ஆபீஸ் மேல வச்சேன், என் ஆபீஸ் சுகமாவும் ஆண்டவரை. உன் கையை என் கனவு மேல வச்சேன், என் கணவனுக்கு ஒரு நல்ல புத்தி கிடைக்கும் ஆண்டவரை. உன் கையை என் பிள்ளைகள் மேல வச்ச ஆண்டவருடைய கிருபை, அவரு கை கர்த்தருடைய கிருபை விளையாடு. என் அன்பு தேவன், அந்த குருடர்களின் பார்வையை கர்த்தருடைய கிருபையால் விசேஷமா தேசமே. அப்போ உன்னுடைய கை எப்படி இருக்கு? நீ கூட கடவுளுடைய பெரிய கிருபையினால பிறரை ஆசீர்வதிக்கிற கையா உன் கை இருக்கு. உன் கையை எடுத்து தேவ பிள்ளைகள் மேல, உங்க பிள்ளைங்க மேல ஜெபம் பண்ணணும். பிள்ளைங்களை ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, என் பிள்ளைங்களை ஆசீர்வதின்னு, அது ஆசீர்வாதம். இயேசு நாமத்துல என் பிள்ளைக்கு இருக்கிற காய்ச்சல் கர்த்தாவே ஆண்டவரை கோல்டோ இயேசு நாமத்துல கடந்து போன்னு கட்டிட்டு ஜெபம் பண்ணணும். உடனே விடுதலை கிடைக்கணும். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அப்படி நீ ஜெபத்துல வளரணும். அப்பாவுடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிற நீ, ஆலயத்துல துள்ளி குதிக்கிற நீ, என் அன்பு தேவ பிள்ளைகளை, அப்படியா நீயும் கூட வளரணும். கடவுளுடைய பிள்ளைங்களுக்கு மாத்திரம் இல்ல, உன்னுடைய பண்டசாலை, உன் ஆஸ்வதி பகுதி, உன் வீட்டுக்காரு, உன்னை எல்லாவற்றுக்கும் நீ என்ன எப்படிதான் இருக்குன்னா ஒரு வளர்ந்த விசுவாசியா வாஸ்துவாங்க பிள்ளைங்கள. அதே மத்தி 9ஆம் அதிகாரம் 31-32 வாசிங்க. அவர்களோ புறப்பட்டு அந்த தேசம் எங்கும் அவருடைய கீர்த்தியை பிரசந்தம் பண்ணினாங்க. அவர்கள் புறப்பட்டு போகையில் பிசாசு பிடித்த உமையான ஒரு மனுஷனை அவிடத்தில் கொண்டு வந்த 2 குருடுகள் கண் திறக்கப்பட்டது இல்ல. அவங்க என்ன பண்ணாங்க? சும்மா இருந்தாங்களா? ஊழியம் செய்ய புறப்பட்டாங்க. இல்லையா? கண்ணு தெரியாத போதே எங்கெங்கயோ போனோம். நம்ம கண்டு தெரிஞ்சிச்சு. இன்னைக்கு நம்ம சும்மா இருந்தா ரத்த பலி நம்ம மேல வரும். அவங்க சும்மா இல்ல, ஊழியம் செய்ய புறப்பட்டாங்க. இல்லையா? எப்படி விதிகள் தோறும் ஆண்டவர் பத்தி சொல்றாங்க. பாக்குறாங்க. ஏய், இவங்க கண்ணு தெரியாதவங்களே, எப்படி கண்ணு தெரிஞ்சது? ஏசப்பா எங்களை கண்ணு தெரிய வச்சார். ஏசப்பா எங்க வாழ்க்கையில வந்தார். ஏசப்பா எங்களை விடுதலை கொடுத்தாரு. ஏசப்பா எங்களை ரட்சித்தார். நீயும் வா, கர்த்தர் உன்னையும் விடுதலை ஆக்குவாரு. நீயும் வா. ஊழியம் செய்தார்கள். ஊழியம் செய்தாங்க. நீ செய்த ஊழியம் செய்யா? இந்த செய்தி பார்க்கிற பிள்ளை ஊழியம் செய்யா? கர்த்தருடைய கிருபை. அற்புதத்தை பெற்ற பிள்ளை, அதிசயத்தை பெற்ற பிள்ளையே ஊழியம் செய்யா? இப்போ நீ சம்பாதிக்கிறது உனக்கே பத்தல. சரி, நீ சம்பாதிக்கிறது உனக்கே பத்தல. வெளிநாட்டுல இருக்கிற, வெளி தேசத்துல இருக்கிற, கர்த்தருடைய கிருபையில 20,000 ரூபாய் சம்பளம் வாங்கின, இன்னைக்கு 80,000 ரூபாய் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குற. அப்பவும் பத்தல, இப்பவும் பத்தல. கர்த்தரை குறை சொல்லிட்டு இருக்கிற. ஊழியம் செய்யறியா? இல்ல இல்ல. ஊழியம் செய்ய போகும்போது அங்க பார்த்தா ஒருத்தர் இருக்கிறா. எப்படி? அவர்கள் புறப்பட்டு போகையில பிசாசு பிடித்த ஊமையான ஒரு மனுஷன். எப்படி பிசாசு பிடிச்சுக்குது? ஊமை. ஊழியம் செய்யும் போது இந்த கண் திறக்கப்பட்ட 2 குருடர்கள் ஊழியம் செய்யும்போது
பிசாசினால் சோதிக்கப்பட்டதான வாய் பேச முடியாத ஒரு பிசாசு பிள்ளை கொண்டு வராங்க. யார்கிட்ட? தேசம். ஊழியம் செய்யும் போது என்ன பண்றாங்க? நீங்களும் செய்யணும். ஒரு காரியம் உங்களால முடியலன்னா சபைக்கு கூட்டுவா. ஊழியம் செஞ்சிருக்கிறேன் இது வரைக்கும், இத்தனை ஆண்டு காலம் ரட்சிக்கப்பட்டு ஆத்தும ஆதாயம் பண்ணிக்கிறியா? உன் பேரை சொல்ற மாதிரி இவங்களால தான் நான் ரட்சிக்கப்பட்டேன், இன்னைக்கு ஆண்டவருடைய கிருபையில என் பேர் ஜீவபஸ் இருக்குதுன்னு ஊழியம் செஞ்சிருக்கிறியா? செய், ஊழியம் செய். ஊழியம் செய்யலாம், ஊழியம் செய், ஆண்டவருடைய கிருபை. இப்ப என்ன நடக்குது? கொண்டு வராங்க. வாசிங்க தேவ பிள்ளைகளை, 32 வாசிங்க. 33. பிசாசு துரத்தப்பட்ட பின்பு ஊமையன் பேசினான். ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு, இஸ்ரவேலில் இப்படி ஒரு காலம் காணப்படவில்லையே என்னாங்க. கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய மகா பெரிய கிருபை. செத்து போன பெண்ணை கையை பிடித்தாரு, உயிரிழையா. செத்து போன கண்ணு கர்த்தர் தொட்டார், உயிர் கிடைத்தது. இப்படி நன்மை செய்யும்படி அந்த பிள்ளைகள் ஊழியம் செய்யும்போது வாய் நாக்கு செத்து போயிருந்த அந்த நாப தேவன் என்ன செய்தார்? சுகமடைய கர்த்தர். சிலருக்கு பாத்தீங்கன்னா என்ன சாப்பிட்டாலும் ருசி கிடைக்காது. ஏன்? நாக்கு செத்துருச்சு சொல்லுவாங்க எல்லாம். என்ன செய்யலம்மா, நாக்கு செத்து போச்சு. என்ன செத்து போச்சு? நாக்கு சொர்ணம் இல்லை. இந்த கொரோனா காலத்துல சொல்லுவாங்க எல்லாம், என்ன தெரியலப்பா, அன்னில இருந்து இன்ன வரைக்கும் நாக்கு செத்து போச்சு. இல்ல, பேய், பிசாசு. ஒருவேளை உன் நாக்கு வந்து கடவுளுடைய கிருபைனால இன்னும் ஆண்டு தொடலன்னு நினைக்கிறேன். கர்த்தருடைய கிருபைனால. அல்லேலூயா. நாக்கு தொடணும், தொட்டா தான் சுகம் கிடைக்கும். கர்த்தருடைய கிருபைனால. தேவ பிள்ளைகளே, அங்கே செத்து போன நாக்கை கர்த்தர் தொட்டார். ஊமையன் பேசுறான். எப்படி பேசுறான்? ஆண்டவருடைய கிருபைனால. ஊமையன் பேசுறான். எப்படி பேசுறான்? தேவ கிருபைனால. கந்திருக்கப்பட்ட குருடன் பேசுறான். செத்து போன மக பேசுறா. செத்து போன நாக்குடைய மனுஷன் பேசுறான். தேவ கிருபைனால. எப்படி? தேவ கிருபைனால. ஆவியானுடைய மகா பெரிய இறக்கம், மகா பெரிய இறக்கம். அன்பு தேவ பிள்ளைகளே, நீ பேசுறியா? ஆண்டவர் பத்தி பேசுறியா? தேவனுக்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டா. வாசிங்க 35, 36 வாசித்து பாருங்க. பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களிலே உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவளை சொத்தமாக்கினார். அவர் திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மேய்ப்பினில்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டுள்ளமா இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி. அல்லேலூயா. அவர் என்ன செய்தார்? மனதுருகி ஒவ்வொருவரையும். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையே, உனக்கு கூட என்ன இருக்கணும்? மனதுருக்கும். நாம கூட எத்தனையோ ஊழிய பாதல மனதுருகி சாவ கிடந்தவங்களை கர்த்தர் சுகமாக்கிறார். சாவ கிடந்தவங்களை தூக்கி சுமந்த தேவன் கர்த்தருடைய கிருபை எதனை செய்து மறுபடியும் பழைய குடி கதத்துடன் மறுபடியும் அங்கேயே போகுது. ஒரு நாள் மறுபடியும் அதே நாள் வராதா? வருமா? வராதா? அதோடைய பிள்ளையே, அவர் மனதுருகிறது. ரசிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளையே, நீ கூட என்ன செய்யணும்? மனதுருகி ஊழியம் செய். ஜெபம். ஆண்டவரே, இயேசுப்பா, இந்த தேசத்துல எவ்வளவு கொலை பயங்கரமான சம்பவங்கள்லாம் இப்போ அநேகமா நடக்காது இருக்கு. காரணம் என்னன்னா, எல்லாம் ரட்சிக்கு போட்டாங்க. கொழாண்ட சண்டை போடுறவங்க ரட்சிக்கு போட்டாங்க. தாய் பசங்க ரட்சிக்கு போட்டாங்க. ஜூதாருங்க ரட்சிக்கு போட்டாங்க. அல்லேலூயா. மணி ஆடுற தலைவி ரட்சிக்கு போட்டாச்சு. தண்ணி விடுற தலைவி ரட்சிக்கு போட்டாச்சு. இப்போ என்ன?
தோத்துறோம் தோத்துறோம், குழால தண்ணி விடும், தோத்துறோம் தோத்துறோம். அதுக்கு முன்னாடி என்ன வரும்? அப்படி அப்படியே வரும் வார்த்தை. இப்ப அப்படி இல்லை, தோத்துறோம். ஏன்? ரட்சிக்கப்பட்டாச்சு. அல்லேலூயா. இவ எல்லாம் குறைஞ்சு போனதுக்கு காரணம் என்ன? ரட்சிப்பு. கரங்களை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா. அநேக ரட்சிக்கப்பட்டதுனால இப்ப அநேக காரியங்களை குறைஞ்சு கிடக்கு. என் அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போ நீ ஒரு கருவியா அப்படிப்பட்டவங்களுக்கு இருக்கணும் தேவ கருவினால. மாஸ்டர் பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்துல உண்டான வார்த்தைகளினால் தேவன் நம்மளை நிரப்புறார். மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்து ஒரு வாசனம் பாருங்க. இயேசு அவர்களை நோக்கி, பரிசேயர் சதிசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிரு. அல்லேலூயா. உனக்கு ஒரு எச்சரிப்பு சத்தம் கொடுக்கிறார். யாரு கூட நீ பழகணும், யாரு கூட நீ இருக்கணும், யாரு கூட இன்னும் ஐக்கியம் இருக்கணும். அப்போ புளிச்ச மாவு வாயிலிருந்து புளிச்சு கொண்டுதான் வரும். அல்லேலூயா. விசுவாச வார்த்தை வரவே வராதான். எங்களுக்கெல்லாம் எங்க அது புளிச்ச மாவு. புளிச்ச மாவு கூட நீ சேரக்கூடாது. அல்லேலூயா. புளிச்ச மாவா கூட நீ சேர்ந்தீனா அதே ஆவிதான் நமக்கும் தொடரும் கடவுளுடைய கிருபையினால. அது சங்கீதக்காரர் சொல்ற, துன்மானுடைய ஆலோசனை நடக்காத. சில புளிச்ச மாவு பாரு, அந்த புளிச்ச மாவும் சர்ச்சைக்கு போவோம், அந்த புளிச்ச மாவும் சர்ச்சைக்கு போவோம். அந்த புளிச்ச மாவு சொல்ல உன்னை பார்த்து, என்ன நல்லாகிற புளிச்ச மாவு சொல்லும். இல்லையா? நல்லாதாங்கிறேன். அப்ப நினைச்சுக்கலாம், ஓஹோ இது ஏதோ ஒரு திட்டம் போடுது இந்த புளிச்ச மாவு. நல்லாகிற பாலை கெடுக்கிறதுக்கு இந்த புளிச்ச மாவு கர்த்தருடைய கிருபையினால ஏதோ பிளான் பண்ணிட்டு அழகா நீ என்ன பண்ணணும்? பகை வச்சுக்க கூடாது, பகை வச்சுக்க கூடாது. புளிச்ச மாவு வந்து உள்ளத்துல பேசிக்கணும். அல்லேலூயா. பார்க்கும் முதல்ல என்ன பண்ணோம்? புளிச்ச மாவு வருது, புளிச்ச மாவு வருது. அல்லேலூயா. சோத்திரம். புளிச்ச மாவு உள்ள புளிச்ச மாவுன்னு நினைச்சுக்கோ, வெளியோ சோத்திரம் சொல்லிக்கோ. அல்லேலூயா. உள்ள யாரு? அது புளிச்ச மாவு. ஐயோ புளிச்ச மாவு வருதுறப்பா, தோத்துறோம் தோத்துறோம். அந்த புளிச்ச மாவு நீ சோத்திரம் பண்ண கூட சொல்லும், ஒரு சோத்திரம் பண்ணுங்களா பாரு. ஏன்? அது புளிச்ச மாவு. அல்லேலூயா. அது எச்சரிக்கிறார் ஆண்டவர். நம்ம அப்பா எப்படிடான்னா, தகப்பனா இருக்கிறதுனால நீ துன்பப்பட்டா அவருக்கு தாங்காது. அதனால உனக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தத்துல நடக்கிறார். வாசித்து பாருங்களேன், அதே 16:12 வாசித்து பாருங்க. அப்பொழுது அவர் அப்பத்தின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லாமல், பரிசேயர் சதிசேயர் என்பவர்கள் உபதேசத்தை குறித்து அப்படி சொன்னார் என்று சீடர்கள் கேட்கிறாங்க. சாப்பாட்டை குறித்து தான் கடவுள் பேசுறாரோ? இல்ல, சில காரியங்களை காய்மர பூமர தான் கர்த்தர் பேசுவார். இல்லையா? எப்படி பேசுவாரு? காய்மர பூமர தான் கர்த்தர் பேசுவாரு. அவ பேசும்போது நீ என்ன செய்யணும்? நீயும் காய்மர பூமர தான் பேசணும். டைரக்டா பேசலைன்னா சண்டைக்கு வந்துடும். இல்லையா? நீ சண்டை போட முடியாது. அப்படியே சண்டை போட்டாலும் ஆண்டவருடைய நாமம் தூசிக்கப்படும். அதுக்கு தான் கர்த்தர் உனக்கு என்ன சொல்றாரு? சிலரை குறித்து எச்சரிப்பின் சத்தங்களை கர்த்தர் கொடுக்கிறார். ஒரு மனிதனுடைய குணாதிசயங்களை மாற்றுவதற்கு கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். அற்புதம் செய்யறவர் தான், அதிசயம் செய்யறது தான், நீ பரிசுத்தமான வாழ்க்கை வாழறது தான், தேவனோடு கூட இருக்கிறவர் தான், ஊழியம் செய்கிற ஆளு தான். ஆனா உன் உள்ளத்தை வேதனைப்படுத்த சில புளித்த மாவு உன் கூடவே இருக்கும். சிலர்லாம் பாத்தீங்கன்னா இந்த டிராக்ஸ் ஊழியம், கிராம ஊழியம் செய்யும் போது எல்லாம் தான் போவோம், அதுலயே 4-5 புளிச்ச மாவா இருக்கும். சில சபையில பாத்தீங்கன்னா கர்த்தருடைய எல்லாருமே ஆசீர்வாதமா, அதுல ஒரு 4-5 புளிச்ச மாவு இருக்கும். கர்த்தருடைய கிருபை. அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த புளிச்ச மாவை குறிச்சு கர்த்தர் பேச பேசும்போதே தெரியும் தேவனுடைய கிருபை. அல்லேலூயா. பட்டும் படாத மாதிரி பேசுவாங்க. அல்லேலூயா. எப்படி? பட்டும் படாத மாதிரி பேசுவாங்க. நம்மளை தான் நாயின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா.
ஏய் சீ இந்த நாய், ஏய் எத்தனை முறை சொன்னாலும் இந்த நாய் வந்து யார் நம்மள தான் சொல்றது. ஆனா அங்க ஒரு நாய் வரும் பாரு, அந்த நாயை பார்த்து சொல்றது அது புளிச்சமாவே. நம்ம கர்த்தருடைய கிருபைனால நம்ம பார்த்தோன்னா ஏய் சீ இது ஒண்ணு இன்னைக்கு யாரு யாரு இருக்காது அங்க. தேவ பிள்ளைகளே, சண்டை போடக்கூடாது, எழுத்து பேசக்கூடாது. கர்த்தருடைய கிருபையில தேவன் நம்ம கற்றுக் கொடுக்கிறது என்னன்னா, நம்மளை தேடி சில புளிச்சுமா வரும். நம்ம கம்முனே இருந்தா கூட வரும். கடவுளுடைய கிருபை வாசித்து பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்துல கர்த்தருடைய வார்த்தை, ஆவியானவருக்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதா. 18:3-4 வாசிங்க. நீங்க மனம் திரும்பின பிள்ளைகளை போல ஆகாவிட்டா பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் இந்த பிள்ளைய போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோகத்திலே பெரியவனா இருக்கும். கரங்களை தட்டி தேவ சமூகத்துல அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. மனம் திரும்பினவங்களுக்கும் மனம் திரும்பாதவங்களுக்கும் வித்தியாசம். அல்லேலூயா. மனம் திரும்பினவங்களுக்கும் மனம் திரும்பாதவங்களுக்கும் வித்தியாசம் இது. அதத்தான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்னன்னா நீ புளிச்சுமாவா இருக்கக்கூடாது, நீ புளிச்சுமாவா இருக்கக்கூடாது. நீ மனம் திரும்பின பிள்ளை. மனம் திரும்பின பிள்ளை எப்படி இருக்கணும்? ஆமா, பரலோக ராஜ்யத்தினுடைய பிள்ளை. நீ சிறு பிள்ளைய போல தோத்திரம் போட்டுன்னு போயினே இருக்கணும். கர்த்தருடைய கிருபை. இல்லையா? சண்டை சாடி இருக்கக்கூடாது. வானா ஏற்கனவே நம்ம கொடாடுல சண்டை போட்டாங்கதான். ஏற்கனவே உங்க கூட சண்டை போட யாரால முடியாது. நீ ஒரு நின்னா அவ்வளவு பலனை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆனா நீ அப்படி பண்ண கூடாது. தேவ கிருபை. என்ன செய்யணும்? அது புளிச்ச மாவு. அது கூட நமக்கு பிரச்சனை இல்லை. நீயோ தன்னை தாழ்த்தி தேவன் நமக்கு பேசியிருக்கிறாரு. ஆராதனை நம்மளுக்கு சொல்லி இருக்கிறாரு, இது புளிச்சு மாவுங்க, நம்ம தேவனை நோக்கி ஜெபம் பண்ணணும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது இல்லை நமக்கு வேலை. நமக்கு வேலை எவ்வளோ வேலைக்குது, எவ்வளோ தேவைக்குது, எவ்வளோ பாடு, எவ்வளோ ஜெபிக்கணும், எவ்வளோ காரியங்குது. இதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை. இது இன்னைக்கு நேத்தா இப்படி வந்து புளிச்சமாகுது. அது காலமுள்ள தான் நம்ம பார்த்துருக்கிறோம். ஆனா பார்த்துருந்தும் கூட நீ போய் புளிச்சு மாவுல ஒய்தினா உன் வாழ்க்கையும் புளிச்சு மாவு. கர்த்தருக்கு வாசித்து கடந்து போகலாம். 18:6-7. என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிற சிறிய இடல் உண்டாக்குறவன் எவனோ அவனுடைய கழுத்துல இயந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்தில் அவனை அமிழ்ந்துகிறது அவனுக்கு நலமா இருக்கும். இடர் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ இடர்கள் வருவது அவசியம். ஆனாலும் எந்த மனுஷனால் இடரல் வருவதோ உன்னால இடரல் வரக்கூடாது. அல்லேலூயா. உன்னால ஒரு மனிதனுக்கு இடரல் வரக்கூடாது. உன்னால ஒருவர் செத்துட்டான் அப்படின்னு நீ பேர் எடுக்கக்கூடாது. ஒருவரால உன் குடும்பம் கெட்டு போச்சு, உன்னால அவன் குடும்பம் பழா போச்சுன்னு நீ பேர் எடுக்க கூடாது. உன்னால அவங்களுக்கு நஷ்டம் வந்துச்சு பேர் எடுக்கக்கூடாது. உன்னால அவங்களுக்கு ஆண்டவர் சொல்றார், உன்னை வேதனைப்படுத்துறவங்களுக்கு நான் என் கழுத்துல ஏந்திர கல்லை கட்டுவேன். அல்லேலூயா. உன்னை இடர செய்கிறவனை, உன்னை பலவீனப்படுத்துகிறவனை, உன்னை துன்பப்படுத்துகிறவனை, அபிஷேகம் பெற்ற உனக்கு எதிராக வருகிறவனை, அவன் எந்த புளிச்சு மாவா இருந்தாலும், அவன் எவளா இருந்தாலும், எவனா இருந்தாலும், அவ கழுத்துல நான் ஏந்திர கல்லை கட்டுவேன். நீ செய்ய வேண்டியதெல்லாம் என்ன தெரியுமா? தாழ்மைப்பட்டு நீ செய்ய வேண்டிய வேலை தேவனை நோக்கி ஜெபம் பண்ணணும். எல்லா கண்களை மூடி எல்லாரும் ஓ ஆவியானவரே ஆவியானவரே ஓராபாலாதாரானா மாறாலா. குருடருக்கா செவிடருக்கா சுகந்தந்தார் அதிசயம் ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம்.
அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வாசிக்கிறார். குருடருக்கா செவிடருக்கா சுகம் தந்தார் அதிசயம். குருடருக்கா செவிடருக்கா சுகம் தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே மாறி தோறங்கி எழுப்பினார் அதிசயம். ஒரு சொல்லாலே மாறி தோறங்கி எழுப்பினார் அதிசயம். தண்ணீரையே ராதமா மாற்றினார் அதிசயம். தண்ணீரை அமினாமினம் ராதமா மாற்றினார் அதிசயம். திரும் தண்ணீரை கோரி 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 ராட்சரசமா மாற்றினார் அதிபுரபாலதா கரலவரா. வெறும் தண்ணீரை அமினாமினம் ராட்சரசா விசுவாசிப்பாயானால் வெறும் தண்ணி சுவையில்லாத வாழ்க்கை சுவையாக்க வல்லவராக இருக்கிறார். திக்கற்ற பிள்ளைகளை கைவிடாத தேவன் அவர். என் அன்பு தேவ பிள்ளைகளை அவிவிசுவாசம் உனக்குள்ள வேணா, புளித்த மாவோடு உனக்கு உறவானா. தண்ணீரை ரசமா மாற்றினவர், தண்ணீரை ரசமா மாற்றினவர். ஏனும் தண்ணீரை ராட்சரசமா மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை ராட்சரசமா மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை ராட்சரசமா மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை ராட்சரசமா மாற்றினார் அதிசயம். பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம். பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம். ஏழையின் மீது நேசக்காரன் குருடனை தொட்டார், செத்த நாவை தொட்டார், செத்த மகனை தொட்டார், ஆவியான மகனை தொட்டார். தொட்டவர் யார்? சுகமனார். தண்ணீரை தொட்டார். ஏழை என் மீது நேசக்காரன் அதிசயம். ஏழை எண்ணி உறவாளதாரான ஒரு அக்கரவரம் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறான். நேசிக்கிற நல்ல பிதாவே, செத்தவனை தொட்டு சுகமடைய செய்து, கண் குருடானவனை தொட்டு பார்வடைய செய்து, ஊமையனை தொட்டு பேச வைத்து, பாவிகளை தொட்டு நேசித்து உன்னை ஆட வைத்து, உன் நாமத்தை மையப்படுத்தின எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தாவே, சிறுபிள்ளைய போல மாறாவிட்டா பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பது அருதுன்னு சொல்லி, உன்னை இடரல் செய்கிறவன் கழுத்துல இயந்திர கல்லு கட்டுவேன், நீ பயப்படாதுன்னு சொன்னியா. ஒளிப்புள்ளவர்களுடைய இணையாதபடி பரிசுத்தவான்களுடன் பரிசுத்த பிள்ளைகளோடு இணைந்து ஊழியம் செய்ய உதவி செய்து வந்த ஒவ்வொருவரையும் கட்டு சத்தியத்தின்படி
இல்லாததை விசுவாசிக்க எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை ஊற்றும்படி ஜெபிக்கிறேன். இன்னும் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எப்படி ஜெபிக்கணும் எங்களுக்கு கற்றுத்தரணும் ஜெபிக்கிறேன். அந்த ஒவ்வொருவரையும் கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க நமக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நாம் யார் சேர்ந்து சொல்லுவோம்? என் ஆத்துமாவே முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை, என் ஆத்துமாவே கர்த்தருக்கு அவர் செய்த சகல உபகாரங்களும். ஆமென், ஆமென், ஆமென். ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய பரிசுத்த ஆவியானவருடைய அன்னைக்கு இன்னும் சதா காலங்களில் சொர்க்கஸ்தான கர்த்தருடைய ஆலயத்தில் சித்தமானார் கர்த்தர் வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.